GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விட மாட்டோம். வெல்வோம் ஒன்றாக. டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கரன் தயாரிப்பில் சுதா கங்குரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன், ரவி மோகன், அதர்வா, ஸ்ரீலீலா நடிக்கும் பராசக்தி ஜனவரி 10 முதல் திரையரங்குகளில். இனிமேல் யாரையும் யூடியூப்பை பார்த்து தயவு செய்து எடுக்காதீங்க. என்ன மாதிரி பெற்றோருக்கு இனிமேல் யாருக்கு நிலைமை வரக்கூடாது. மதுரை மாவட்டம் செல்லூர் அடுத்துள்ள மீனாம்பாள்புரம் பகுதியை சேர்ந்தவர் வேல்முருகன். இவருடைய மகள் 19 வயதான கலையரசி. மதுரையில் உள்ள அரசு உதவி பெறும் மகளிர் கல்லூரி ஒன்றில் இளங்கலை 2ஆம் ஆண்டு பயின்று வந்தார். சிறு வயதிலிருந்தே உடல் பருமனுடன் காணப்பட்ட கலையரசி தனது எடையை குறைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்துள்ளார். இதற்காக மருத்துவரை அணுகாமலும் எந்தவித ஆலோசனையும் மேற்கொள்ளாமலும் யூடியூப் வீடியோக்கள் மூலம் உடல் எடையை எப்படி குறைப்பது என்று தேடி வந்துள்ளார். அவர் பார்த்த ஒரு வீடியோவில் வெங்காரம் சாப்பிடுவதால் உடல் எடை குறையும் என்ற தகவல் இருந்ததாக கூறப்படுகிறது. இதனால் அருகில் உள்ள நாட்டு மருந்து கடையில் வெங்கார கற்களை வாங்கி சாப்பிட்டுள்ளார். வெங்காரக்கல் என்பது உலோகங்களை சுத்திகரிப்பதற்கும் குங்குமம் உருவாக்குவதற்கும் பயன்படும் ஒரு வேதிப்பொருளாகும். அதை சாப்பிட்ட சிறிது நேரத்திலேயே கலையரசிக்கு வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கு ஏற்பட்டுள்ளது. பெற்றோர் உடனடியாக அவரை தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். முதலுதவி சிகிச்சை முடிந்து வீடு திரும்பியுள்ளார். தொடர்ந்து இரவில் மீண்டும் உடல்நலக்குறைவு ஏற்பட்டதால் மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். ஆனால் போகும் வழியிலேயே கலையரசி உயிரிழந்தார். இது தொடர்பாக செல்லூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இது குறித்து பேசிய கலையரசியின் தந்தை வேல்முருகன், எனது மகள் உடல் பருமனாக இருப்பதாக உணர்ந்தார். உடல் எடையை குறைக்கலாம் என யூடியூபில் உள்ளது என்றார். நான் அதெல்லாம் சாப்பிடக்கூடாது, அவர்கள் ஏதோ கூறுவார்கள், மருத்துவரிடம் ஆலோசனை இல்லாமல் சாப்பிடக்கூடாது என்று கூறினேன். ஆனால் இல்லப்பா, நான் யூடியூப்ல பார்த்தேன், வெங்காரம் சாப்பிட்டால் உடல் எடை குறையும் என்றார். அதை சாப்பிட்ட போது அளவு ஏதோ கூடிவிட்டதாக தெரிகிறது. அரை மணி நேரத்திலேயே வாந்தி, வயிற்றுப்போக்கு என அனைத்தும் வந்துவிட்டது. அவளது உடலும் சோர்வாகிவிட்டது. உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு சென்றோம். அங்கு சிகிச்சை முடிந்த பிறகு வீட்டிற்கு அழைத்து வந்தோம். ஆனால் மறுபடியும் வாந்தி, வயிற்றுப்போக்கு ஏற்பட்டதால் மீண்டும் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றோம். அப்போது வயிறு வலிக்குதப்பா, ரத்தமா வருதுப்பா, என்னை விட்டுறாதப்பா, காப்பாத்துப்பா என கதறி அழுதாள். ஆனால் அவள் எங்களை விட்டு பிரிந்து சென்று விட்டாள். சமூக வலைதளத்தை பார்த்து மருத்துவரின் ஆலோசனை இல்லாமல் யாரும் மருந்துகளை பயன்படுத்த வேண்டாம், எனது மகள் போல் யாரும் இறந்துவிடக் கூடாது என்று கண்ணீர் மல்க கூறினார். இதனிடையே நாட்டு மருந்து கடையிலும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதே போல் அந்த யூடியூப் சேனல் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்து வருகிறது. ஒன்று உடம்பு கொஞ்சம் வெயிட்டாக இருக்குன்னு சொல்லிச்சு. இந்த யூடியூப்பை பார்த்து வெங்காரம் பொடியை வாங்கிட்டு வந்து உடம்பு குறைக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுச்சு. எப்பா வேணாம்ப்பா, ஏன்னா சாப்பிடக்கூடாப்பா, மருத்துவம் இல்லாமல் அவங்க ஏதாவது சொல்லுவாங்கப்பா அப்படின்னு நான் சொன்னேன். இல்லைப்பா, அதில் போட்டிருக்கு சாப்பிட்டா உடம்பு குறையும் சொல்கிறாங்க, அதிலே யூடியூப்பில் பார்த்து நான் இது பண்ணேன் அப்படின்னு சொல்லி அளவு எதுவும் கூட போயிடுச்சு போல. கூட போனோன்னே அது கொஞ்சம் நேரத்துலேயே ஒரு 10 நிமிஷம், ஒரு அரை மணி நேரத்துலேயே வாந்தி, வயிற்றால எல்லாம் போயிடுச்சு. சோர்வாயிடுச்சு. உடம்பே சோர்வாகி ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போகிறோம். ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போனால் அங்கே மருத்துவம் குளுக்கோஸ் சேர்த்துறாங்க. அதுலேயும் சரியாகாமல் திருப்பி வீட்டுக்கு வந்துட்டான். கொஞ்சம் ஓரளவு நார்மலாக இருந்துச்சு. நார்மலாக இருந்தோன்னே அப்புறம் ஒரு 12, 2 மணி 3 மணி போல் வீட்டுக்கு வந்துட்டான். குளுக்கோஸ் சேர்த்திட்டு வந்த பின்னாடி கொஞ்ச நேரம் ஒரு 4 மணி வரையும் இதாக இருந்துச்சு. ஒரு 5, 6 மணி போல் திருப்பி வாந்தி வித்தால வந்துருச்சு. கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்பா எனக்கு வயிறு வலிக்குதுப்பா அப்படின்னு. அப்புறம் திருப்பி ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போய் கொடுக்க சேர்த்துட்டு திருப்பி 8-10 மணிக்கு வந்தோம். சரியாயிரு அப்படின்ட்டு திருப்பி வீட்டுக்கு வந்தா அதனால பேச முடியல. பேசாம உணருது, அப்பா என்னை காப்பாத்துங்கப்பா, என்னை கட்டிப்பிடிப்பா, என்னை விட்டுறாங்கப்பா அப்படின்னு.
என்னை விட்டாதீங்கப்பா, பா நீ வாப்பா அப்படின்னு. சரி அப்படின்னு சொல்லி என் நண்பனை ஃபோன் பண்ணிச்சு வர சொல்லி ஆட்டோவில் போகிறான். பார்த்தா உடம்பு அப்படியே வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்கு. எப்பா அப்படின்னுது. அப்படியே போய் ஆஸ்பத்திரி செத்தா. பொண்ணு இறந்து போச்சு. இனிமேல் யாரையும் யூடியூப்பை பார்த்து தயவு செய்து எடுக்காதீங்க. என்ன மாதிரி பெற்றோருக்கு இனிமேல் யாருக்கு நிலம வரக்கூடும். உடல் மெலிகிறதுக்காக இந்த சின்ன பிள்ளைங்க போய் ஏதாவது பண்ணது வைக்க தேவையில்லாமல் சிலது மாற்றி சாப்பிட்றது ஏதாவது. அப்படி தான் நமக்கு தெரிஞ்ச பொண்ணு ஒன்று போய், என்னுடைய நண்பனுடைய பொண்ணு தான் போய் இந்த மாதிரி வெண்காரம் அப்படிங்கிற அது நிறையா யூடியூப்பில் பார்த்துட்டு அந்த மாதிரி ஏதோ வாங்கி சாப்பிட்ருக்கு. அது அளவு ஏதோ கூடுதல் ஆகிடுச்சா என்னன்னு தெரியலை. ஆனால் சாப்பிட்டு கொஞ்ச நேரத்துலேயே வாந்தி பேந்தி அதிகமாகி ரொம்ப பிரச்சனை ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அதில் பயந்து போய் பேரண்ட்ஸ் மருத்துவத்துக்கு மருத்துவமனைக்கு கூப்பிட்டு போயிருக்கிறாங்க. கூப்பிட்டு போய் அலோபதியில் அவங்களும் மருந்து கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அது கண்ட்ரோல் ஆகாமல் அன்றைக்கி இரவே உயிர் பறி போயிடுச்சு. அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. நாட்டு மருந்து ரொம்ப கவனமாக சாப்பிடுங்க. யார்ட்டையும் கேட்டுட்டு மருத்துவருடைய உதவி இல்லாமல் எதுவும் சாப்பிடாதீங்க தயவு செய்து. உடல் மெலிகிறது, அழகாகிறது அதெல்லாம் இயற்கையில் நம்ம கொடுக்குறத நம்ம அப்படியே வச்சுக்க வேண்டியது. அதெல்லாம் சிந்தனை பண்ணாதீங்க தயவு செய்து. நாங்கள் இழந்து போய் இன்றைக்கி ரொம்ப வருத்தத்தில் இருக்கிறோம். இது ஒரு சின்ன அவேர்னஸ் ப்ரோக்ராம்னா தயவு செய்து அதை ஃபாலோ பண்ணுங்க. எல்லாம் யூடியூப்பில் பார்த்து தயவு செய்து யாரும் எதுவும் தன்னெழுத்தாக பண்ணாதீங்க. மருத்துவர்கிட்ட கேளுங்க. மருத்துவ குறிப்பு இல்லாமல் எதையுமே தயவு செய்து செய்யாதீங்க. நக்கீரன் பதிப்பகத்தின் சிறப்பு வெளியீடுகள். கைதி எண் 9658, இந்திய எதிர்ப்பு போராட்ட வரலாறு பாகம் 1 மற்றும் 2, தீ பரவட்டும், திராவிட மாடல், சங்க காலம் முதல் ஸ்டாலின் காலம் வரை, பாரியின் வழித்தோன்றல், கலைஞர், மனங்களும் மனிதர்களும். இவை வெறும் புத்தகங்கள் அல்ல. தமிழ் உணர்வு, போராட்ட வரலாறு, சமூக நீதி மற்றும் மனித மனதின் உண்மைகளை தேடுபவர்களுக்கான பொக்கிஷங்கள். இன்றே படியுங்கள், வரலாற்றை உணருங்கள், எதிர்காலத்தை வடிவமையுங்கள். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.